சொல்லப்பட்ட பிள்ளை ஈசாக்கு என்று சொல்லப்பட்ட வார்த்தையினுடைய அர்த்தமே மகிழ்ச்சி என்று அர்த்தம். ஆகவே இன்றைக்கு இந்த பிள்ளை அவனமாக பிறந்து நாம் அனைவரும் இந்த இடத்துல கூட்டி நமக்கு ஒரு சந்தோஷமான ஒரு உற்சாகமான மனமகிழ்ச்சியை தந்திருக்கிறார்கள். நாம் பலவித பாரங்களோடு வந்திருந்தாலும் நாம் அனைவரும் சேர்ந்து இந்த பிள்ளையை இந்த ஜெசியாவை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எல்லாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் அழைக்கப்பட்டவர்களுமாக இருக்கிறோம். நம்முடைய நினைவுகள் ஞானங்கள் எல்லாவற்றையும் தேவன் அறிகிறார். எல்லாவற்றுக்கும் மேலான ஞானம் தேவனை அறிந்து கொள்ளும் அறிவு. விஞ்ஞானமோ சந்திரனுக்கு போறதோ செவ்வாய்க்கு போறதோ ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக மனு குலத்துக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் தேவனை, தன்னை படைத்தவரை, தன்னை உருவாக்கினவரை, தன் பாவத்திற்காக ஜீவனை கொடுத்தவரை, தன்னை ரட்சித்தவரை, தன்னை பரலோகத்துக்கு சேர்க்கிற ஒரே ஒரு பேரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும் அறிவே சிறந்த அறிவு. நீங்கள் எல்லாரும் படித்தவர்கள் நன்றாக தெரியும். இப்ப ஒரு பிளைட் சிங்கப்பூர்ல இருந்து போன பிளைட் எங்கேயோ போய் சேர்ந்து விட்டார், மலேசியாவில். அதை இன்னும் யாரும் கண்டுபிடிக்க முடியவில்லை. விஞ்ஞானத்தை என்ன சொல்றது? நீங்களே படித்தவர்கள், நீங்களே அதை தீர்த்து கொள்ளுங்கள். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை அறிந்து கொண்டு தேவனுக்கு எல்லாவற்றிலும் முதலிடம் கொடுக்க நாம் ஆயத்தமுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். நம்முடைய படிப்பா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய வேலைகளா இருக்கட்டும், எந்த காரியங்கள் இருந்தாலும் நாம் முதலாவது தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். எல்லா நேரத்திலும் இந்த பாருங்கள், நீ உன் பிள்ளைகளின் சிறையில் கொண்டாகும் சமாதானத்தையும் காண்பார். பிள்ளைகளின் முதலாவது தேவனை கனப்படுத்த வேண்டும், தேவனை துதிக்க வேண்டும், தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஆகவே தேவன் இந்த மனமகிழ்ச்சி நாளில் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். பாருங்கள், இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் நிமிடமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். ஒருவன் தேவனை அதிகமாக நேசிக்கும் போது அவனுடைய வீட்டிலே சமாதானம் உண்டாகும். அவனுடைய மனைவி திராட்சை செடியை போல இருப்பான். திராட்சை செடியில் இருந்து உருவாகிற கனி மனிதனுக்கு களைப்பாக போயிட்டு சரீரத்துக்கு அது உதவியாகவும் இருக்கிறதை பார்க்கிறோம். என்ன செய்ய வேண்டும் என்றால், தேவனுக்கு கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் தேவனோ அவன் பாக்கிறான். ஆகவே தொடர்ந்து பார்த்து நம்ம மத்தியில் வந்திருக்கிற ஒரு 5 நிமிஷம் இந்த 128வது சங்கீதத்திலிருந்து கொஞ்சம் கூட விளக்கத்தை அவர்கள் கற்றுத் தரும்படி அன்பாக வேண்டிக் கொள்கிறேன். நான் சீக்கிரம் முடித்துடலாம். எல்லாருக்கும் இந்த ஒரு நாள் லீவு, நிறைய வேலைகள் இருக்கும். நாமும் மகிமைப்படுவதாக இந்த நல்ல மகிழ்ச்சியான இந்த நல்ல ஃபங்க்ஷன்ல கடந்து வர ஆண்டவர் கொடுத்த பெரிய பாக்கியத்துக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அன்றையான சதீஷுக்கும் செல்லாவுக்கும் ஆண்டவர் கொடுத்த நல்ல குழந்தைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக தேவனுடைய நாமம் மகிமைப்படுவாங்க. இந்த உலக வசனத்தை நீங்கள் பார்த்தோம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். நிச்சயமாய் ஆண்டவருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற மனுஷன் உண்மையாகவே அவன் தான் பாக்கியவான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிறதால அந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்று நாம் கீழே உள்ள வசனத்தை நாம் பார்த்தோம். கருத்துக்குரிய போதக பிதா அவர்கள் உங்களோடு பேசிக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு முன்னதாக ஒன்றுமில்லை. ஆனாலும் இந்த பகல் வேளையிலே தேவன் நமக்கு கொடுத்த குழந்தையை நாம் ஆண்டவருக்கென்று அண்ணாள் என்ற சகோதரியை பார்த்தோம். அவளுக்கு குழந்தை இல்லாதபடி நிந்தையும் வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவள் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்தார். ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு குழந்தை கொடுப்பீர் என்றால் அதை நான் உமக்காக வளர்த்து எடுப்பேன், உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரை உம்முடைய சித்த பிரகாரம் வளர்த்து எடுப்பேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தோடு நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கு பதிலை கொடுப்பார். ஆனால் நாம் பல நேரத்தில் செய்வது கிடையாது. ஆமென். இங்கே அண்ணாளை பார்க்கும் பொழுது அந்த குழந்தையை தேவாலயத்தில் கொண்டு விட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருக்காய் அர்ப்பணித்தார். அந்த குழந்தை வளர்ந்தது. சிறு வயதிலே தேவனுடைய சத்தத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் அந்த குழந்தை செய்ய வந்தது. அவன் தான் சாமுவேல். ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் வழியாய் அறியப்பட்ட மகனாய் மாறுவதற்கு
ஒரு காரணம் அந்த தாயாரினுடைய ஒரு ஜெபம்தான். ஸ்தோத்திரம். ஆகையினால் என்னை கேட்கதான அருமையான மாதா பிதாக்களே, நம்முடைய பிள்ளைகளை குறித்து நமக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய வாட்சி உண்டு, நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஆசை உண்டு. என் குழந்தையை இப்படி வளர்த்து எடுக்க வேண்டும், ஆனால் எப்படி வளர்த்து எடுக்க வேண்டும் என்று வேதத்திலே அநேக சத்தியங்களை நாம் காண முடிகிறது. கர்த்தருக்கு பிரியமாய் அவருடைய சித்தத்தை அவருடைய பணிக்கென்று நாம் வளர்த்து எடுக்க வேண்டியது அவசியம். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு என்று நாம் பிரயோஜனப்பட முடியும். நாம் வேத புஸ்தகத்திலே நீதிமொழி புஸ்தகத்தை படிக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையிலே குழந்தை கிடைத்தால் அந்த குழந்தை தான் அவர்கள் அந்த மாதாபிதாக்களுக்கு ஒரு தெய்வம் போல வைத்திருப்பார்கள். குழந்தையை நேசிப்பது நல்லது, ஆனால் அதை சிச்சையிலும் கர்த்தருக்கு பிரியமாய் வளர்த்து எடுக்க வேண்டியது மிக மிக அவசியம் என்று வேதத்திலே படிக்கிறோம். ஆகையால் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான மாதாபிதாக்களே, நம்முடைய பிள்ளைகளை நாம் அதிகமாய் நேசிக்கிறோம். ஆனால் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். கர்த்தர் நமக்கு கொடுத்த குழந்தை கர்த்தர் கொடுத்ததான ஈவு, அது தானம், அது கர்த்தருக்கு என்று நாம் வளர்த்து எடுக்கும் பொழுது நிச்சயமாய் நாம் விரும்புவதை காட்டிலும் கர்த்தர் நம்முடைய குழந்தை வளர்த்து எடுப்பார். அந்த பிள்ளை எல்லா நிலையிலும் மேன்மையான நிலைமையிலே அது வளர்ந்து வரும் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை. அருமையான பிள்ளை அவை ஸ்தோத்திரம். அதை ஸ்டெல்லாவுக்கும் ஆண்டவர் கிருபையாய் கண்ணின் கண்மணி போல ஆண்டவர் பாதுகாத்து வந்தார். எத்தனையோ முறை வியாதிகளும் பலவிதமான வேதனைகளும் அந்த சிறு குழந்தை அனுபவித்தது. தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்மளுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு ஒரு ஆண்டை கடந்து வர ஆண்டவர் உதவி செய்தார். இன்றைக்கு ராத்திரி அவை ஸ்தோத்திரம் அந்த குழந்தையை தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுத்து இன்னும் ஒரு எஸ்தரை போல ஆயுசும் ஆரோக்கியத்தின் சுகத்தின் பலத்தையும் கூட்டிக் கொடுக்க வேண்டுமாய் நாம் எல்லாரும் அந்த குழந்தைக்காய் ஜெபிக்க வேண்டுமாய் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஒவ்வொருவராய் ஆசீர்வதிப்பாராக. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அந்த குழந்தையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். எல்லா நிலையிலும் அந்த குழந்தை பெயர் பெற்று வாழ்ந்து வளரும்படியாய் நான் தேவனுடைய நாமத்திலே ஜெபிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லோரும் தங்கள் கரங்களை மேலே உயர்த்தி நம்ம எல்லோரும் சேர்ந்து பிள்ளைகளை நாம் ஆசீர்வதிப்போம். அனைவரும் சேர்ந்து பிள்ளை ஆசீர்வதிப்போம். எங்கள் கண்மலை கோட்டையமாக இருக்கிற ஆண்டவரே, நாங்கள் நிற்கிற பூமியும் நாங்கள் பார்க்கிற ஆகாயத்தில் படித்த சர்வதமுள்ள தேவனே, இந்த நேரத்திலே பிள்ளையை நாங்கள் அனைவரும் சேர்ந்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். இருக்கிறோம். நீர் கால்கள் ஓரமாய் நடப்பட்ட தன் காலத்தில் தன் கல்வியை தந்து இளைஞராக இருக்கிற மனத்துப்பாய் நீ செய்வது எல்லாமே ஆசீர்வதிக்கப்படும் என்ற வார்த்தையின்படி பிள்ளையை நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். நீ யாரை ஆசீர்வதிப்பாயோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். வார்த்தையின்படி ஆசீர்வதித்தபடினால் இவர்கள் மூலமாய் வருகிற துதி கனம் மகிமை ஆத்துமா லாபம் பேர் புகழ் அந்தஸ்து பெருமை எல்லாம் கர்த்தாவே உமக்கே உரியது. உம்முடைய கருத்திலே ஒப்புக் கொடுத்து விட்டோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். பரிசுத்த இருந்த பரம தந்தை, கர்த்தர் பிள்ளை ஆசீர்வதித்தபடி ஆசீர்வதிப்போம். இந்த ஃபங்க்ஷன் தொடக்க முதல் முடிவரை தேவ கரங்களோடு கொடுத்தபடியாய் நன்றி. எங்கள் பிள்ளைக்கு ஒரு ஆயுஷ் நாளை கூட்டி கொடுத்தபடியாய் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்த உம்மை துதிக்க ஆராதிக்க கடந்து வந்தப்பா. அந்தவரே, நீர் எங்களோடு கூட அநேக தூரத்திலிருந்தும் பக்கத்திலிருந்தும் உறவினர்களும் நண்பர்களும் அந்தவரை பலவிதமானவர்கள் கடந்து வந்திருக்க எல்லாவரையும் உடைய கருத்திலே கொடுக்கிறோம். கர்த்தர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் மனோகர ஐக்கியம் இன்றைய சதா காலங்களிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவதையிலும் பிள்ளையோடும் பெற்றோரோடும் மட்டுமல்ல, இருக்கிற மக்கள் அனைவரோடும் மட்டுமல்ல, பூமியின் எல்லையுமாய் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவரோடும் கர்த்தர் ஒருவரை சதா காலம் இருப்பதாக. ஆமென்.